ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நாட்டி ட்யூனோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சாரி, நான் சீக்கிரமாக முடிக்கிறேன்னு தெரியுது. நான் இந்த சேனல் இதுக்கப்புறம் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் புதுசாக நான் வீடியோ போட போகிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ கண்டிப்பாக வேணும், இதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய செகண்ட் சேனல் ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்ட் 2.0 நான் சேனலோட லிங்க்கை கமெண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் கமெண்டில். ஸோ அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒன் ஷாட் சீரீஸ் அதுக்கப்புறம் எல்லாமே நியூவாக வரப்போகுது அந்த சேனலில். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இது முன்னாடி பாட்டில் என்ன பார்த்தோன்னா, செக்கிக்கு தள்ள அடிபட்டிருக்கும். அது சமாளிச்சிருப்பானுங்க. என் பாத்ரூம் போய் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஜேகே ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே சக்ஸஸ் பார்ட்டி அவனுக்கு நடக்குது. அங்கே குடிச்சிட்டு ஃபோன் பேசிகிட்டே போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்துடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க. அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் ஜேகே ஐ லவ் யூன்னு சொல்கிறான். நீங்கள் அதை உங்களுக்கு பிடிக்கல, என்னை விட்டுருன்ற மாதிரி வந்துடுறீங்க. ஜேகே கொஞ்சம் சேடாயிடுறான். தென் யூங்கி ஏதோ ஒரு பார்சலை பிரிக்கிறான். அது ஜிம்மின் கொடுத்தது. அது ரொம்ப ஷாக் ஆகுறான். அதுலேருந்து கண்டினியூஷன் இல்லை பார்க்கலாண்டா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வாட் த ஃபக், என்ன நடக்குதுங்க? இவன் நம்ம ஆள் இல்லை. ஆமாம் சார், நம்ம ரைட் ஹேண்ட். வாட், எப்படா அவனை போட சொன்னா அவன் இவனை போட்டு பார்சல் அனுப்பிச்சி வச்சுருக்கான்? சார் அதான் சார் எனக்கும் புரியல, ஒரு பதட்டமாக இருக்குது சார். இவனை அனுப்பிச்சிடக்கூடாது சார், நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏய், யாரை தப்பு பண்ணிட்டான்ற? இந்த யூங்கி எப்பவும் தப்பு பண்ண மாட்டான். கம்மியான ஆள் அனுப்பி வேணா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், ஆனால் அடுத்த தடவை விடவே மாட்டான். இவனை அவங்க வீட்டுக்கு பார்சல் அனுப்பிச்சி வச்சிருங்க. காசு கொடுத்து செட்டில் பண்ணுங்க. அப்புறமேட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் பேசுகிறேன். நல்ல நம்பிக்கையான ஆள் தான், என்ன பண்ணுறது? ரெஸ்ட் இன் பீஸ். ஏய் பாஸ், எப்பட்றா, எப்படி இவன் நைட்டு தூங்கும் போது அமுச்சு வச்சேன், கடைசியில் சரியே இல்லை. இவனுங்கள நம்ம நம்பிக்கையான ஆளை கொண்டுட்டானுங்க. இவனுங்களை விடவே கூடாது, விடவும் மாட்டேன், பழி வாங்கிய தீருவேன். ஸோ டைம் ஸ்கிப். இப்போது ஜிமின் ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள். ஓகே ஓகே, 10 மினிட்ஸ் அங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் அப்படியே கால் பண்ணுறான் தேவங்க்கு. ஹலோ சொல்கிறா தேவங், நம்ம இடத்துக்கு வந்துடு. சரி ஓகே வந்துடுறேன். அப்படியே அவனுங்க ஒரு 10 to 15 மினிட்ஸில் அவனுங்க இடத்துல இருக்கானுங்க. அங்கே பார்த்தா ஃபுல்லாக செம்ம போலீஸு, இந்த ரூம் ஃபுல்லாக டைட் செக்யூரிட்டி. சார், சார் அவனை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. தேவ். அதுக்கப்புறம் அவன் ஒரு பென்ட்ரைவ் எடுத்து போடுறான். இது நாங்கள் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன். இவன் சியோல் பக்கத்தில் தான் இங்கே இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த இடத்துக்கு என் ஆளை விட்டு ட்ரேஸ் பண்ணேன், பட் அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறிட்டான். அவனை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நான் பிடிச்சி தரேன். ஸோ இந்த இது உங்களுக்கு புரியாது. ஸோ இவனுங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ஸ், ஓகேவா? இப்போது கிரிமினல்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்கள பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இது பண்ணுறது. ஸோ இவங்க போலீஸை பொறுத்த வரையும் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் மட்டும்தான். பட் இன் ரியாலிட்டி அவனுங்க மாஃபியா. அது யாருக்குமே தெரியாது. சட்டத்தால் தண்டிக்க முடியாதவங்க இவனுங்க ஸ்டைலில் டீல் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி நிறையா கேசஸ் பண்ணியிருக்காங்க. பிடிச்சி கொடுக்குற மாதிரி பிடிச்சி கொடுத்துட்டு போகிற வழியில் இவனுங்க ஆளுங்களை வச்சு போட்டு தள்ளுவானுங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது அவனுங்க மோஸ்ட் ஆஃப் யார் கெட்டவங்களோ அவங்கள மட்டும் தேடி தேடி கொள்வது மாதிரி தான். இவனுங்க மாஃபியான்றது இந்த ஏஜென்சிக்கு தெரியாது, ஓகேவா? ஏஜென்சி போலீஸ் யாருக்குமே தெரியாது.
ஸோ இவனுங்க இல்லீகலாக தான் அதை டீல் பண்ணிகிட்ருக்கானுங்க. இங்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரையும் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ். ஓகே. ஸோ ஆனால் வெளியில் ஜங்குக்கு எல்லாருக்குமே தெரியறத பொறுத்த வரையும் பிஸ்னஸ் மேன். ஏன்னா அவங்க ஜங்குக்கு மோஸ்ட் ஆஃப் எதையுமே தெரியாது, மறைச்சிருவானுங்க. ஸோ இவனுங்க வந்து லைக் பிஸ்னஸ். இவன் வந்து ஜிமினை பொறுத்த வரையும் லைக் அந்த பிரிண்டிங் மாதிரி பண்ணுவாங்கள்ல, இந்த லைக் புக் பிரிண்டிங்கு, முக்கியமான அந்த பிரிண்ட் அவுட். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ். ஓகேவா. ஸோ தேவங்க பொறுத்த வரையும் அவன் ஒரு டாக்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஒரு லைக் ஒரு 10 ஹாஸ்பிட்டல் இவன் கீழே இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் இவன் வெளியில் போர்ட்ரேட் பண்ணியிருக்கானுங்க. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ போக போக உங்களுக்கு கதை புரியும். இப்போதைக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சீக்ரெட் ஏஜென்ட் தெரிஞ்சு என் வீட்டுக்கே ஆள் அனுப்பிட்டான். சார் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஓகே தானே? உங்கள் வீட்டில் எல்லாம் ஓகே தானே? ஓகே தான், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே சார். சார் எங்களை பொறுத்தவரையும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. சொல்லு. அவனோட ரைட் ஹேண்ட் இவ தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறான். ஜிமினும் தேவமும் ஒரு லைட்டாக ஸ்மிரிக் பண்ணுறானுங்க. பிகாஸ் தே நோ இவன் தான் நைட்டு இவங்க கொண்டானுங்க. ஸோ இதுதான் சார், இவனை ட்ரேஸ் பண்ணால் பல இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஸோ இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். குட் ஐடியா. பட் பரவாயில்ல, இவனோட ரைட் ஹேண்ட் வரையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க. இப்போ தேவங்க திரும்பி இன்னொரு முக்கியமான விஷயம், அவனை விட்டுறாதீங்க, அவனை கிடைச்சா பிடிச்சி பத்திரமா வச்சுருங்க, இவங்க பத்திரம் இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டானுங்க. அவனை அங்கேயே கொன்று அவங்க வீட்டிலே அப்படியே புதைச்சிருப்பானுங்க. லைக் அவனுங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருக்குது, அவங்க எதிரியை கொன்று எங்கே புதைக்கணுமோ அங்கே புதைச்சிருப்பானுங்க. இவனுங்க தேடி கண்டுபிடிச்சிட்டாலும் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கானுங்க ஜிமினும் தேவனும். ஸோ 2-3 வீக்ஸ் இப்படியே போகுது. ஸோ ஜிமின் வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கான் லேப்டாப்பில். பாஸ். என்ன பாஸ்? இவன் அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு லைக் ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. யார் இவன்? பாஸ் இவன் ரொம்ப நேரமாக நம்ம மேன்ஷன்கிட்டே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தான், பிடிச்சிட்டான். ஓ சரி, நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு போ. அதுக்கப்புறம் அவன் வரான். ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மறைச்சி பார்த்துட்ருக்கான். ஆமாம், உன்னை நான் முன்னாடி இங்கே பார்த்துருக்கேனே, அன்னைக்கு காஃபி ஷாப்பில் நான் ஜங்குக் தயம் 3 பேரும் போகும்போது நீ எங்கள் ஆப்போசிட் டேபிளில் உட்காந்துருந்த கரெக்டா? சார் 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 அது அது சொல்லுடா. ஆமாம் சார். என்ன தைரியம் இருந்தால் என்ன நோட் பண்ண எங்கள் வீட்டுக்கிட்டே வந்திருப்ப? இவ்வளோ தைரியம் உனக்கு? சொல்லு, இவங்க தானே ஒன்று அனுப்பிச்சி வச்சா? பாஸ் சார் சார் ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த டீலிங் எனக்கு பிடிக்கல, வேறு ஏதாவது டீலிங் வச்சுக்கலாம். சார் சொல்லு, ஒன்று உயிரோட வேணுன்னா ஏதாவது ஒரு டீலிங் பண்ணலாம். சார் சார் யோசிச்சுக்கோ என்ன கொடுக்கணுன்னு. சார் அப்போனா நான் ஒரு ஒன்று தரேன், அதை வச்சுக்கிட்டு என்ன விட்டுறீங்களா? என்ன? அதுக்கப்புறம் ஒருத்தவனுக்கு கால் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு பொண்ணு நிற்கிறா. யார் அந்த பொண்ணு? பாஸ், அவங்க அப்பா அம்மா என்கிட்ட அவங்க வாங்கின கடனுக்காக இந்த பொண்ணை கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள் மேன்ஷன் நல்லா இருந்தா அந்த பொண்ணை பார்க்குறான். அப்படியே லைக் அந்த பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்கா, அடித்தா எப்படி இருக்கும், அங்கங்கே லைக் மார்க்காக இருக்குது. சரி, இந்த டீலிங்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு வாங்கின கடனுக்காக அந்த பொண்ணை எழுதி கொடுத்தாங்கன்னா சின்ன தைரியத்தில் நீலாம் வாங்குற பொண்ணெல்லாம் உனக்கு மதிக்க தெரியாதா? நீலாம் சரிப்பட்டு வர மாட்ட உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருப்பான் கன்று. அப்படியே நெத்தி போட்டில் வச்சு அப்படி கிட்டத்தட்ட 5-6 புல்லட் இறக்குறான்.
இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்கிறதுனால தான் இந்த பொண்ணுங்களுக்கும் இங்கே சேஃப்டியே இல்லை. அப்புறமேட்டு அந்த பொண்ணை பார்க்குறேன், அந்த பொண்ணு அப்படியே பயந்துக்கிட்டே கீழே குனிஞ்சிட்டு நிற்குது. என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்கு, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் எந்த தப்பு பண்ணலை, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்ன அடிச்சிடாதீங்க, என்னை அடிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே உட்காந்துருது கீழே. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் 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 என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் ஜிமின் வந்து அவன் ஆளை கூப்பிட்றான். ஏய் பாஸ், அவளை அந்த ரூம் கூட்டிகிட்டு போ. ஓகே பாஸ். அதுக்கப்புறம் மேம் மேம் என் கூட வாங்க. என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க மேம்? பாஸ் சொல்லிட்டாரு வாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறான், பெட்ரூம் மாதிரி இருக்குது. ஜிமின் வந்து லைக் உட்காந்துருக்கான் பக்கத்தில். உன்னோட பேர் என்ன? என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். உன்னை தான் கேட்டோம், உன் பேர் என்ன? அம்மு. அம்மு. ஆமாம், உங்கள் அப்பா அம்மா தான் வாலண்டியராக உங்களை கூப்பிட்டாங்களா? சார் ஆமாம் ஆமாம், என் பேரண்ட்ஸ் எப்பயும் இறந்துட்டாங்க, என்னோட சித்தி சித்தப்பா அவங்க. ஓ, அதனால்தான் பெத்த பொண்ணை கொடுத்துட்டாங்களோன்னு நினச்சேன். வளர்த்த பொண்ணாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம், இந்த மாதிரி ஆளுங்க இருக்க வரையும் பொண்ணுத்தையும் பிடுங்க முடியாது இந்த நாட்டில். அதுக்கப்புறம் லைக் அவங்க ஷோல்டரை டச் பண்ணுறான் அவன் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக. மயங்கி அவன் ஜிமின் மடியிலே விழுந்துறீங்க. ஹே அம்மு, அம்மு, அம்மு எழுதுரு அம்மு. அதுக்கப்புறம் லைட் ட்ரெஸ் தானே போட்டிருப்பா, லைக் அந்த காற்றுல நவுறும் போது பார்த்தா அங்கங்கே அடித்த தழும்பு இருக்குது. அவள் லைட்டாக அந்த ஷோல்டரை பார்க்குறான், ட்ரெஸ் அதுக்கிட்ட பார்த்தா அங்கங்கே அடி கீறி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப அப்படியே போட்டு கஷ்டப்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சரு, சாப்பிடாமல் இருந்தது அப்படி இருக்கான். டேய் டேய் பாஸ், எவடா போய் தண்ணி எடுத்துட்டு வா. பாஸ் போய் எடுத்துகிட்டு வா. சரி பாஸ். அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வரான், தண்ணி கொடுக்க. இருந்தாலுமே எழுந்திருக்கவே இல்லை. சரி டாக்டர் வர சொன்னு சொல்லு. பாஸ் ஓகே பாஸ். அதுக்கப்புறம் அவங்க போய் டாக்டரை கூப்பிட்றாங்க. இந்த டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? ஓகே டாக்டர். அதுக்கப்புறம் ஜிமின் வெளில இருக்கான். கொஞ்ச நேரம் லைக் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டே செக் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிட்றாங்க. ஜிமின். டாக்டர் என்னாச்சு அவளுக்கு, நல்லா இருக்கால? அவங்க நல்லா இருக்காங்க. அதுக்கு மேலே என்னன்னு சொல்லணும், அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. How can someone do like this? This is, how can I explain? Like அவங்க ஃபுல்லாக புரிசாக இருக்குது. இட்ஸ் டார்ச்சர். ஹியூமன் பண்ண மாதிரி இல்லை, ராட்சஸ் எவனாவது ஒருத்தன் இப்படி பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. fucking idiots. she's a poor kid. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவள் உடம்பு பார்க்கும்போது. அவள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவள் காயத்துக்கு நான் மருந்து போட்டிருக்கேன், இந்தாங்க இந்த மருந்து, இதை அப்பப்போ போட்டு விடுங்க, சீக்கிரமாக க்யூர் ஆகும். ஓகே டாக்டர். நீங்கள் ரொம்ப மிரட்டியோ இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது ஹாஷாக எதுவும் பேசாதீங்க, ரொம்ப அவங்க மனதளவில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. இவன் ஜிமின் வந்து பக்கத்தில் உட்காரான், நல்லா தூங்கிட்டு இருக்காமோ. ஹேய் நீ ஏன் என்கிட்ட வரணும்? எனக்கு தெரில, பட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை அந்த பார்த்த அந்த செகண்ட் நான் என்னையும் மறந்துட்டேன். உன்னை அவ்வளோ மெஸ்மரைஸ் ஆக்கி பார்த்தேன். I just fell in love with you. I love you அம்மா. ஆனால் என்னை பார்த்து நீ ரொம்ப பயப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னோட நேச்சரே அப்படி தான். ஆனால் ஐ வில் ட்ரை டு சேஞ்ச். டோன்ட் வரி. நீ இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அவங்க
சித்தப்பாவை என்ன பண்ணுறன்றத மட்டும் பாரு. அதுக்கப்புறம் ஜிம்மின் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ தேயாங் பார்ப்போமா. தேயாங்கும் லைக் ஒரு முக்கியமான மிஷனுக்கு போயிட்டு இப்போ தான் வந்துட்டு இருந்திருப்பான். கூட ஜியோப் இருக்கான். எஸ், ஜியோப் வந்து தேயாங்கோட ஃப்ரெண்ட். அவன் ஜேகேயோட கம்பெனியில் எதுக்கு வேலை பார்க்குறான்னா ஜேகேயோட சேஃப்டிக்காக. தேயாங் தான் லைக் நீ அங்கே வேலை பாரு, என்னோடய ஃப்ரெண்டுன்னு காட்டிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ ஜேகேயோட சேஃப்டிக்கு தான் அங்கே ஜியோப் வந்து வேலை பார்த்துட்ருக்கான் சும்மா. ஸோ இப்போது வந்து மிஷன் முடிச்சுட்டு அவங்க வந்து இப்போ போயிட்டுருக்காங்க. லைக் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஃபைட். அதுக்கப்புறம் அவன் ஜியோப்பை ட்ராப் பண்ணிவிட்டு இவன் மட்டும் தனியாக தான் போயிட்டுருக்கான். தேயாங் போர் அடிக்குதே, இது ஜிம்மின் கால் பண்ணி கலாய்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுக்கலான்னு போகிறான். பார்த்தா ஒரு லைக் ஏதோ ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா அது முள்ளாக போட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா, அது போட்டு சுத்தமாக காற்று போயிடுச்சு. என்ன நடு ரோட்டில் எப்படி கிடக்குது, ட்ராப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர். அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வரானுங்க. இப்போ தானடா சண்டையை முடிச்சுட்டு வந்தேன், எதாக இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிட்டே கேட்குறான். என்ன பண்ணுறது, எங்கள் பாஸ் இப்போ தான் ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு செம்மையாக அடிக்கிறதுக்கு வராங்க. கட்டை கத்தி எல்லாத்தையும் தூக்கிட்டு அவன் ஒத்தையால் நின்று செம்மையாக சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனாலே முடியல, 2-3 பேர் சுற்றி வலிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரியாக வர்றது அவன் ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லைக் அவன் சந்துக்குள்ளே புந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கான். பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஓடு தேயாங் ஓடு, இவனுக்கு கையில் மொட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் சுத்தமாக முடியல. லைக் அவனுங்க கத்தியை வீசியிருப்பானுங்க, பார்த்தா அவன் கையில் நல்லா ஷார்ப்பாக இறங்கிடுச்சு. லைக் கிழிச்சிருப்பானு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இறங்கிடுச்சு. ஸோ அவன் அப்படியே ஊற்றுது ரத்தம். லைக் ஒயிட் டிஷர்ட் மாதிரி தான் போட்டிருப்பான், அவ்வளோ ரத்தம் இருக்குது அதில். அதனால் முடியல, ஓடுறான் அதை பிடிச்சிட்டு. தேயாங் யூ கேன் டூ இட். அதுக்கப்புறம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கான். அவனாலே முடியல, ரொம்ப பிளட் வந்துச்சு, அந்த கையை ஃபுல்லாக நனைஞ்சிச்சுன்னே வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ரத்தம். ஸோ அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேலே நம்மளால முடியாது, எங்கேயாவது ஒளிஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா லைக் அங்கே வந்து கொஞ்சம் வீடு இருக்குது. சரி, இந்த வீட்டில் தான் கேட் இல்லைன்னு சொல்லிட்டு லைக் சின்னதாக இருக்கும் மதில் மாதிரி, அதை குதிச்சிட்றான். குதிச்சுட்டு இப்படி லைக் வேகமாக இப்படி தள்ளுறான். அந்த கதை ஓப்பன் ஆகிடுது. பார்த்தா யாருமே இல்லை வீட்டில். இப்போதைக்கு இதான் சேஃப். அதுக்கப்புறம் உள்ளே போய் லைக் அந்த ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது அவன் கை வலையில். லைக் அப்படியே சொட்ட அப்படியே ஃபுல்லாக நடந்து போகிறான் உள்ளே. யாராவது இருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். யாருமே வரல. ஸோ அவனுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படியே படுத்து லைக் கீழே விழுந்துட்டான் சுத்தமாக முடியாமல். அதுக்கப்புறம் யாரோ சவுண்டு கேட்டு வர மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சவுண்டு. அதுக்கப்புறம் லைட்டாக அவன் கண் முழிச்சு பார்க்குறான். அந்த பொண்ணு லைக் மாடியில் இருந்திருக்கும் போல். அது வேகமாக வந்துடுது கீழே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யார்? ஹலோ சார், யார் நீங்கள், ஏன் வீட்டுக்கு திடீர்னு வந்திருக்கீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், ரொம்ப பிளட் போயிட்டுருக்கு, ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்ற மட்டும் தான். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசலை. அப்புறம் லைக் அவனை வந்து தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு சேரில் உட்கார வச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சட்டையை கிழிச்சு பார்க்குறீங்க, நல்லா ஆழமாக விட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து லைக் ஒரு டாக்டர். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு தனியான ரூம், உங்கள் அப்பா அம்மா வந்து வெளியூரில் இருக்காங்க, நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணி தான் படிக்கிறீங்க கொரியாவில். ஸோ நீங்கள் வந்து போயிட்டு டக்குன்னு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வரீங்க. பார்த்தா அவனால் முடியல, லைக் அப்படியே சாஞ்சிட்டே வரான். நீங்கள் அப்படியே லைட்டாக உங்கள் மேலே சாய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த பிளட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. லைக் இது சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்மெட் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் டைட் பண்ணுறீங்க. பிளட்டு பாட்டுக்கு அவ்வளோ வருது. அதுக்கப்புறம் லைக் ஒரு துணி வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணி கட்டுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பிளட் அப்படியே ஸ்டாப் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போய் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு வந்து போட்டு விட்றீங்க. எதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் போடுறீங்க, வலிக்குது ரொம்ப, இந்த வலி தெரியாது, கொஞ்ச நேரம் நல்லா தூங்குங்க அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் நல்லா தூங்கிடுறான் கொஞ்ச நேரத்தில். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு, பட் நோ யூஸ், எதுவுமே இல்லை, நல்லா தூங்கிட்டான்.
அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த பிளட்டெல்லாம் தொடச்சிட்டு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கிறீங்க. அவன் ஃபேஸை பார்க்குறீங்க, எதாவது ரியாக்ஷன் கொடுக்குறானான்ட்டு. நல்லா தூங்கிட்டு இருக்கான் போல். ஸோ ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல்லாக அவனை க்ளீன் பண்ணி விடுங்க. அவன் சட்டையை ஃபுல்லாகவே கிழிச்சிட்டிங்க சிசர் வச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பாய் டிஷர்ட் வச்சுருப்பீங்க, சும்மா போடுறதுக்கு வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி போட்டு அதை வந்து போட்டு விடுறீங்க. இப்போதைக்கு இவன் பரவாயில்ல, ரொம்ப பாவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கைத்தாங்கில் அவனை வந்து இங்கே கெஸ்ட் ரூம் கீழே தான் இருக்கும். ஸோ அங்கே படுக்க வைக்கிறீங்க. நீ யாரா இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ தைரியமாக இருக்க? இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். சரி தூங்கு, காலைல பார்த்துக்குறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க போயிடுறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டான். என்ன நடக்குதுன்னே தெரியல, பாவம் அந்த புள்ள. அதுக்கப்புறம் இப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்கள் தான் வந்து உட்காந்துருக்கீங்க, எப்படா கண்முழிப்பான்ட்டு. காலைல கொஞ்சம் லேட்டாக கண்முழிக்கிறான். பார்த்தோன்னே, ஏய் நீ என்ன இங்கே பண்ணுற? யார் நீ? அதை நான் கேட்கணும். யார் நீங்கள்? என் வீட்டுக்கு நைட்டு வந்து என்ன பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் தான் அவன் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ, நீ தான் அந்த பொண்ணா? நைட்டு எனக்கு காயத்தை. அப்புறம் அவன் பார்க்குறான், ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்கு. நீ என்ன டாக்டரா? ஆமாம், நான் டாக்டர் தான். என்னை பற்றி விஷயம் ஏதாச்சும் சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் ஷூவில் ஒரு கன் வச்சு, சாக்ஸில் ஒரு கன் வச்சுருக்கான். அதை எடுத்து இங்கே அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறான். கன்னை இருக்கு, யாராக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்கிறான். அவன் அப்படியே பார்க்குறான் ஷாக்கில், என்னடா இவ்வளோ இதாக தைரியமாக இருக்கான்ட்டு. உனக்கு நீ யாருன்னே தெரியாது, உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுலேருந்தே தெரிய வேணாம் நான் பயந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு. அப்படியே அவன் பார்த்து அதிர்ச்சி ஆகணும், இப்படிலாம் ஒரு பொண்ணு இருக்காளுங்களா அப்படின்ட்டு. என்ன இவ்வளோ தைரியமாக இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? மேபி நீ போலீஸாக இருக்கலாம், திருடனாக இருக்கலாம், கேங்ஸ்டராக இருக்கலாம், மாஃபியாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஐ கெஸ் நீ மாஃபியாவா? அவன் அப்படியே கை வச்சிட்டான் வாயிலே. எப்படி நீ கண்டுபிடிச்ச? தெரியும், இவ்வளோ கத்தி குத்து வாங்கி இவ்வளோ பிளட் லாஸ் ஆகியும் நீ வந்திருக்கல எனக்கு என்கிட்ட. பரவாயில்ல, அதுலேருந்தே தெரியுது வெல் ட்ரைன்டுன்னு. இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன்னை பார்த்தா நான் இம்ப்ரெஸ் ஆகினான். ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி கத்தி ரத்தம் அதெல்லாம் பார்த்தா பயப்படவும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ இவ்வளோ தைரியமாக இருக்க. ஐ லைக் யுவர் கேரக்டர். தேங்க்யூ. எப்போ வேலை முடிஞ்சிச்சுல, கிளம்புறேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணேன், எனக்கு சமைச்சு கொடுப்பியா? பிகாஸ் ஐம் ஸோ ஹங்க்ரி. சமைச்சு கொடுத்தேன்னா சாப்பிட்டு கிளம்பிடுவேன். உன்னை காப்பாற்றினதே பெருசு, இதில் சமைச்சு வேறு உனக்கு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவள் பார்க்குறா. செஞ்சால் நல்லாயிருக்கும். சரி சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் செய்கிறா. இங்கே தயாங், பரவாயில்லையே இவ்வளோ இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டரா அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு மேலேயும் எனக்கு இவ்வளோ இம்ப்ரெஷனோ லவ்வோ வந்தது கிடையாது. உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பாவம் என் குயின் என்கிட்டயே வந்து சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் இப்படியே லைக் நம்ம ஜிமினை பார்ப்போம். என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் தேவம் காணோம், தேவம் கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். ஃபஸ்ட்டு லைன் போகல, கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் கால் பண்ணுறப்ப லைன் போகுது. எடு 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 எடு. ஹலோ, ஹேய் தேவா எங்கடா இருக்க? சரி 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 ஃபஸ்ட்டு பதட்டமாக அதை பொறுமையாக பேசு. சரி எங்கே இருக்க நீ? நைட்லேருந்து வர காணோம், எங்கே இருக்க நீ? மிஷனுக்கு போயிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணுற? டெய் பொறுமடா இருடா. வர வழியில் என்னை ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க போடுறதுக்கு. என்ன சொல்கிற? அப்புறம் நீ நல்லா இருக்கல? நான் நல்லா தான் இருக்கேன். ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க, நான் தப்பிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். லைட்டாக கத்தி கிழிச்சிருச்சு கையில். டேய் நீ ஓகே தானே? எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன். சரி நான் அட்ரஸ் கேட்டு சொல்கிறேன்.
நான் இப்போ பரவாயில்ல. என்னை ஒரு பொண்ணு தான் காப்பாத்துனா. ஒரு பொண்ணா? ஆமாம், ரொம்ப போல்டாக இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹோப் இவளையே கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, கல்லுக்கும் காதல் வந்திருக்கு. எனக்கே அதாண்டா ஆச்சரியமாக இருக்குது. நீ எத்தனை பொண்ணுங்களை காட்டிருப்ப, இவன் நல்லா இருக்காளா, அவன் நல்லா இருக்காள, ஆனால் எவளையுமே பிடிச்சது கிடையாது. இவளை எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்குடா, அவ்வளோ போல்டாக இருக்கா. என்ன மாஃபியாவன் பார்த்தோன்னே கேட்குறாடா. இம்ப்ரெசிவ்டா. விட்டுறாத. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வரேன், நீ உன் லவ்வை தொடரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அட்ரஸும் கேட்டு அனுப்பிட்டான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே சமைச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சமைச்சு எடுத்து வந்துக்கிறீங்க. மிஸ்டர் மாஃபியா, சாப்பிட வரீங்களா? அதுக்கப்புறம் வந்து உட்காந்துருக்கா. நல்லா இருக்குமா, நம்பி சாப்பிடலாமா? என்ன நம்பிக்கையில் என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க? உயிர் பழச்சிருவானா இல்லை எப்படி? அதே நம்பிக்கையில் சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. பரவாயில்ல, இவ்வளோ போல்டாக பேசுகிறியே, அதுக்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். ஒரு மீடியமாக தான் இருக்குது, அவ்வளோ நல்லாலாம் இல்லை, மீடியமாக இருக்குது சாப்பிட்ற அளவுக்கு. பரவாயில்ல, ஏதோ சமைக்கிறேன். உனக்கு சமைச்சு போடுறதே பெருசு, என் சமையலை குறை சொல்கிறியா? என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லாக இது தானே சாப்பிட போகிறேன். என்ன? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குண்ணே. சரி, சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்க. ரொம்ப திமிரு தான் உனக்கு. எப்படி இருந்தாலும் என்கிட்ட கட்டிட்டு வா, உன்னை எப்படி அடக்கணுமோ அடக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்றான். கொஞ்ச நேரத்தில் ஜிம்முன்னு வந்துடுறான். டேய் தேவம், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே ஹக் பண்ணிக்கிறான். டே பசம் மலர பொழியாதடா. பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இவ தான் அந்த பொண்ணு, என்னை காப்பாத்தினால. ஓ, அவங்க பேர் மணிமேகலை. ஓ, மணிமேகலை, என்னை அவ்வளோலாம் கூப்பிடாதீங்க, மேகினே கூப்பிடுங்க. ஓ, மேகி. நான் தான் ஜிமின், இது என்னோட தம்பி தேவ். தம்பின்னு சொல்ல முடியாது, என்னோடய ட்வின் பிரதர். அவனை காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இதை நான் எப்படி ரீபே பண்ண போகிறேன்னு தெரியல, பட் எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓ, நான் எந்த உதவியும் எதிர்பார்த்து நான் செய்யலை, பட் காப்பாற்றணும்னு தோணுச்சு, காப்பாற்றினேன், அவ்வளோதான். ரீபே பண்ணணுன்னா ஏழை பசங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் ஏதாவது ஃபுட்டோ கிளாத்தோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் ரூமுக்கு போயிடுறா. டேய், எங்கேடா பிடிச்ச, இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நல்லா தானே இருக்கா, தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறானுங்க. ஸோ இங்கே அப்படியே ஜேகே பார்ப்போம். ஸோ இப்போது லைக் வந்து ஜேகே வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கான் ஜேகே. ஸோ அப்படியே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீங்கள் தான் வரீங்க. என்ன வயன், சீக்கிரமாக வந்துட்டேன். ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன திடீர்னு சாஃப்டாலாம் பேசுகிற? அது ஐ லவ் யூ. அவனுக்கு பொறை ஏறிச்சு. என்ன? ஆமாம், உன்னை நான் லவ் பண்ணுறேன். என்ன திடீர்னு வந்து சொல்கிற? நானே சொன்னாலும் நான் ஒன்றும் லவ் பண்ணல அப்படின்லாம் சொல்லுவேன். இப்போ என்ன திடீர்னு ஏதோ உள் குத்து வச்சுருக்கேன் என்ன? அப்படின்லாம் எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு என்னமோ உன்னை ரொம்ப அலைய விட்டணும்னு தோணுது. நான் ரொம்ப மீடியமான பொண்ணு தான், ஆனால் எனக்காக நீ எவ்வளோ செஞ்சுருக்க. உன்னை இத்தனை நாள் அலைய விட்டதுக்கு காரணம் நீ உண்மையாக லவ் பண்ணுறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான். மற்றபடி ஐ டூ லவ் யூ ஜங்குக். அதுக்கப்புறம் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஜேகேக்கு சந்தோஷம், செம்ம ஹாப்பி. அவனை ஹக் பண்ணிக்கிட்டு ஏன்னு கத்திட்டு இருக்கா. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இப்போயாச்சும் என் லவ் புரிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்கிட்டு லவ் யூ வயன், லவ் யூ ஸோ மச் அப்படின்றான். ஓகே, சரி, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாமா?
ஏன்னா ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டேன் இதுக்காக. என்ன சொல்கிற வயான்? ஓகே தான் ஜங்குக், ஓகே தான். நீ உங்கள் பிரதர்ஸ் கிட்ட சொல்லு, நம்ம சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னோன்னே அவன் போய் டேரெக்டாக சரி ஜிம்மின் கால் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஜிம்மின் எடுக்கலை, அப்புறம் ஒரு 2-3 தடவை கால் பண்ணப்போ தான் எடுக்கிறான். எங்கே இருக்கீங்க? உன் கால் பண்ண எடுக்கவே இல்லை, என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, தேவாங் வெளில போயிருந்தான், அதுதான் அவனை கூப்பிட்றதுக்காக போனேன். என்னாச்சு? தேவாங் இவங்க ஏன் வீட்டுக்கு வரல? நைட்டு நம்ம தூங்கும் போது கூட வரலையே, என்னாச்சு? பிஸ்னஸ் விஷயமா போனாருன்னு சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒன்றும் இல்லை, அவன் நல்லதாக இருக்கான், ஏதோ வர வழியில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னான். பரவாயில்ல, இப்போது வந்துட்டான் வீட்டுக்கு. ஓ சரியும், நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கே வந்துடான். பார்த்தா தேவங்க கட்டு போட்டிருக்கு. என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்து தேவங்க ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு? கையில் எப்படி அடிபட்டுது? டே ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, ஐம் ஃபைன். வர வரல கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? பார்த்து வர மாட்டிங்களா? டேய் ஏன்டா இப்படி பண்ணுறேன்? நான் நல்லா இருக்கேன், ஓகேவா? ஐம் ஃபைன். சரி பார்த்துருங்க ப்ளீஸ். சரிடா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ உங்க ஓகே தானே? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? போயிட்டு வந்துட்டேன், ஐம் ஃபைன்டா, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சின்ன காயந்தான், சரியாயிடும். வேறு எங்கேயும் அடிப்படல அப்படின்னா. இல்லை நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். நீங்களே ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கீங்க, வேணாம், நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஏய் இல்லை, என்னன்னு சொல்லிட்டு போ. அதுக்கப்புறம் ஜிமினும் ஆர்வமாக இருக்கான். சொல்லு, என்னமோ சொல்லலான்னு வந்தியே? ஆக்சுவலாக வயனனுக்கு ஓகே சொல்லிட்டா. வாட்? நிஜமாலுமா? ஆமாம் வயனனுக்கு ஓகே சொல்லிட்டா. அவளே தான் சொன்னா லவ் பண்ணுறேன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். இவனுங்க 2 பேரும் அவ்வளோ அட்மையர் பண்ணுறானுங்க. எப்படியோ என் தம்பிக்கு அவன் நினச்சது கிடச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வி ஆர் ஸோ ஹாப்பிடா. எப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லையும், நீங்களே எனக்கு கல்யாணம் பண்ண, அப்புறம் நான் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நீ உனக்கு மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணி வைக்கிறோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல பொண்ணாக கிடைச்சா நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இவனுங்களும் யோசிச்சுட்டு ஜேக்கியும் யோசிக்கிறான். அதில் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வித்தின் 1 வீக்லேயே 2 பேருக்குமே மேரேஜ் நடக்குது, ஜேகேக்கும் வயானுக்கும். ஸோ அந்த மேரேஜ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்க லைஃப்பும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படியே ஒரு 2 days போகுது. இங்கே ஜிமின்னா, ஸோ அந்த பொண்ணு வந்து இப்போ பரவாயில்லையாயிடுச்சு. ஸோ அந்த பொண்ணை வந்து இங்கே வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறான். இந்த பொண்ணு யார்? அதுவா? அதுக்கப்புறம் அவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். அப்படியா? பார்க்கவே பாவமாக இருக்கியும், நம்ம இங்கேயே அவங்கள வச்சுப்போம், நல்லா பார்த்துப்போம் அப்படின்றான். வயன் இருக்கால, அவளும் நல்லா பார்த்துப்பா. சரிடா, பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலனா சொல்லு, நான் ஏதாவது ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வச்சிடுறேன். அப்படிலாம் இல்லை, அவங்க இங்கே இருக்கட்டும், நமக்கும் துணையாக இருக்கும்ல. சரிடா. அதுக்கப்புறம் தேங்காய் பார்க்குறான். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அப்புறம் அந்த பொண்ணும் இங்கேயே அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே வந்து ஒரு 1 month கிட்ட ஆகுது. அப்போ தான் வயன், ஜேகே சொல்லுடி, என்ன வேணும்? நம்ம எங்கேயா வெளில போகலாமா? போகலாமே. என்ன திடீர்னு? இல்லை, மேரேஜ் ஆகி நம்ம பெருசாக எங்கேயும் வெளில போகல, வேலைன்னு எடுத்துட்டோம். இப்போயாவது வெளில போகலாமே. எங்கள் ஹனிமூனா? புரிக்கி, ஏன்டா அப்படி பண்ணுற? அங்கெல்லாம் இல்லை, ஆக்சுவலாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், வெரி ஸ்பெஷல். சின்ன வயசுலேருந்து அந்த இடத்துக்கு போனால் ரொம்ப ஆசை. அப்படியா? என் வயனுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா? போகலாமா? கண்டிப்பாக போகலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன 2 பேர் இருக்கானுங்க. இங்கே தயாங்கும் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான், மேகியை. லைக் அவன் போவான், டேரெக்டாக போனோன்னே லைக்
உன்னை பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நீயும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துடுது. அவங்க பேரண்ட்ஸ்லாம் மதிக்கவே இல்லை, அவள் பாட்டுக்கு இங்கே வந்துட்டா. இவனே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து லைக் இந்த 2 பேரும் லைக் இந்த ஜிமின் கூட்டு வந்திருப்பான்ல அந்த பொண்ணுக்குமே ஜிமினை பிடிச்சிருக்கும். பிகாஸ் அவன் தப்பான வழியில் அந்த பொண்ணை யூஸ் பண்ணலை. ஸோ அந்த வழியில் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு நாள் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இப்போது ஜேகே தான் நாங்கள் 2 பேரும் வெளில போயிட்டு வரோம், ஸோ வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டே சொல்கிறான். புது புருஷன் புது பொண்டாட்டி என்ஜாய் பண்ணுங்க, நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜிமின் சொன்னானே. ஆமாம் ஆமாம் நல்லா என்ஜாய் பண்ணுடா, சீக்கிரம் நல்ல நியூஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீஸ் பண்ணுறான். போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஜேகே காரில் போகிறான். ஸோ வாயின்னா ஜேகே இப்போது நான் கார் ஓட்டவா? என்ன திடீர்னு? ப்ளீஸ் நான் கார் ஓட்டுறேனே. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே மாறுறீங்க. கொஞ்சம் தூரம் கார் போயிட்டே இருக்குது. சாக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் லைக் இப்போ ஒரு காடு சைடு போயிட்டு அப்படியே நிறுத்திட்டா, நீங்கள் நிறுத்திட்டு லைக் ஜேகிட்ட பேசிகிட்ருக்கீங்க. கண்ணை மூடுங்களேன். என்ன ப்ளீஸ் கண்ணை மூடுங்களேன். சரி கண்ணை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடுறான். அதுக்கப்புறம் லைக் பின்னாடி இருந்து யாரோ ஜேகே ஃபேஸில் லைக் அந்த மயக்க மருந்து மாதிரி வைக்கிறாங்க கர்ச்சிஃபில் வச்சு.